அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நிஃப்டில எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான். நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அதுக்குன்னு தனியாக கால்குலேஷன் அதை வச்சு பண்ணுவாங்க. யூடியூப் இருக்கிறவங்க இதனுடைய வச்சு டைரக்ஷனை புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டினுடைய டைரக்ஷன் நீங்க எந்த பக்கம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா அது அடுத்தடுத்த வேல்யூல போய் மாறும், அந்த டைரக்ஷன் சேஞ்ச். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட்லயே இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேல நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணாதீங்க பையர். நிறைய லேர்ன் பண்ணலாம். அன்னைக்கு ட்ரேட் பண்ணினா பெட்டரா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா மேக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் அப்போ அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு எக்ஸ்பைரியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ண பயமா இருக்கு சார், ப்ரீமியம் ஈஸியா ரேஸ் ஆகுது அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கால்குலேஷனை போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் இதுல கால்குலேட் பண்ணி அதுல ட்ரேட் பண்ணுங்க பயமா இருக்கிறவங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 0 to Euro கால் பண்றவங்க அந்த டைம் 5 ரூல் மஸ்ட் அது இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணி எடுக்கணும், இல்லையா எடுக்கக்கூடாது 0 to Euro கால். ஓகேங்களா? இன்னைக்கு 24,500 புட்டு 42 ரூபா இங்க இருக்கு பாருங்க, 42 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி இறங்குவதற்கும் அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப என்ன ஆகணும்? நிஃப்டி ஏறணும் கரெக்டா. ஆனா இது கீழே வந்துட்டு எகைன் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வெளியில இருந்து திரும்பணும், அது இதே டைரக்ஷன் ஆகும். அப்போ ஒரு வேல்யூ வரும். அதே போலதான் மேல போனாலும் ஒரு வெளியில இருந்து திரும்பணும், ஒரு குறிப்பிட்ட வேலையில அதுக்கு மேல திரும்பணும் இந்த இடத்துல. அப்ப இங்க ஒரு டிசிஷன் எடுக்குது. இது இந்த விலை வரும்போது வந்துட்டு கீழே இருந்து இப்படி ஏற மாதிரி ஏறும், இப்படி ஏறும், கீழே இப்படியே இருந்துட்டு அப்படியே கீழே வந்துடும். அப்போ சார் மார்க்கெட் வந்து இந்த விலைக்கு கீழே இருந்து நிஃப்டி ஏறணும் தான் சார் சொன்னேன். நிஃப்டி என்ன ஆகுங்க? ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்குள்ள இந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ 24,500 புட்டு 42 ரூபா நம்ம சொல்றோம்னால அப்ப எவ்வளவு இருக்கணும் மார்க்கெட் க்ளோசிங்ல? சிம்பிள், அப்படியே இந்த ஸ்ட்ரைக்கு -42 போட்டீங்கன்னா சிம்பிள் ஆன்சர் 24,458. அங்க இருந்தாதான் இந்த விலையே இருக்க முடியும் அவரால் 330க்கு மேல. ஓகேங்களா? 330க்கு அந்த 330க்குள்ள. அப்போ அது வரைக்கும் சார் அப்ப எப்படி பிரீமியம் இது கீழே இருக்கு, ஆனா மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கு, அதுவும் கீழே இறக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரீமியம் எரோஷன் நடக்கும். நல்லா புரிஞ்சு. இதுக்கு கிராஸ் பண்ணாதான் பெரிய டவுன் சைடு ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஓகே? அப்போ இதுல ஃபால்ஸா கூட இருக்கும், சிலது போய் மேலே போய் இப்படியா இருக்கும், அப்படியே டக்குன்னு கீழே இருக்கும். அதெல்லாம் மேக்ஸ் அடிப்படையில கண்டுபிடிக்கலாம். நீங்க மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்து அவங்க போய் கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. இது நடந்திருக்காதுன்னு போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க.